Praise the Lord. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் 103. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கினவர் தேவன். தேவனுக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பாடுகள், பலவீனங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், மனபாரங்கள், ஒவ்வொரு தடைகள், போராட்டங்கள் இன்னதென்று. ஏனென்றால் அவரால் நாம் உண்டாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்ற அம்மாவிற்கு மட்டுமே தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை, அதனுடைய சுபாவங்கள் எல்லாம் தெரியும். அதுபோலதான் நாம் எல்லாரும் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இன்னது தேவை என்று. உங்களுக்கும் வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் இருக்கலாம். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னை கண்டால் எனக்கே பிடிக்கவில்லை, வெறுப்பாய் இருக்கிறது, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, எல்லா காரியங்களிலும் தடைகள் என்று தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து யோசித்து கவலையோடும் குழப்பங்களோடும் இருப்பீர்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் மேய்ப்பர் நான், நீ என்னுடைய மேய்ச்சலின் ஆடாய் இருக்கிறாய், நான் உன்னை உண்டாக்கினவர், உனக்கு தேவையானதெல்லாம் தருவேன் என்று. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், பல தெய்வங்களை கூட தொழுது கொண்டிருப்பீர்கள். முதலாவது நீங்கள் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை உண்டாக்கினபடியால் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் ஜெயமாக மாற்றி மகிழ்ச்சியாக்குவார். ஆமேன்.